விருப்பமே இல்லாத இடத்துக்கு தான் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஆமாங்க, இப்ப ரீசெண்டா நடந்த வித்யாசாகர் ரீவிசிட் கான்செர்ட்டுக்கு தான் இப்படி விருப்பமே இல்லாம கிளம்பினேன். என்னதான் இருந்தாலும் காஸ்டியூம் ரொம்ப முக்கியம்ல. அதனாலதான் காஸ்டியூம்ல எந்த குறையும் வைக்காம கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்மளோட விக்மன் வாழ்க்கை வரலாறு டே 44ல இந்த காதல் வெப்சைட் சாங் ரீசெண்டா மண்டிக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சோ அதை கேட்டுட்டே கிளம்பிட்டோம். செரமன் டு கேளுங்கிறதுனால இடையில இந்த ஷெல்ல நின்று கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நேரா அந்த பேர் படிக்க தெரியாத சைனீஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டோம். நாங்க ஒரு 7 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க கான்செர்ட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. ஆமா, கான்செர்ட் போறதுக்கு முன்னாடி பசிக்கும் லைட்டா சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஆர்டர் பண்றதெல்லாம் பார்த்தா லைட்டா சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆமா, வரிசையா ஆர்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, டைம் தான் 5:30 ஆயிடுச்சு. டின்னர் முடிச்சலான்னு கேட்டேன். இல்ல நைட்டும் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ரைட்ரான்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி கேல்ல உள்ள அந்த அக்ஸைட் அரேனாக்கும். எனக்கு இந்த கான்செர்ட்ல எல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செர்ட் தான் போயிருக்கேன், விஜய் ஆண்டனி கான்செர்ட் மட்டும். சோ நான் இதுக்கும் வரலன்னு தான் சொன்னேன். பட் கோல்டு பாஸ் வாங்கி வலுக்கட்டாயமா கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் கையில அந்த பேண்ட் போட்டதுக்கு அப்புறம் வழக்கமா எடுக்கிற பிக் எடுத்துட்டு உள்ள போலான்னு பார்த்தா பேக்கை செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடியை செக் பண்ணிக்க அப்படின்னு நாங்க டைலாக் பேசிட்டு தேவையில்லாத பொருள்லாம் கார்ல கொண்டாந்து வச்சுட்டு திரும்பி அங்க போயிட்டோம். நான் அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஆயிடும் நினைச்சேன். பட் நிறைய என்ட்ரி ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வித்யாசாகர் சாரும் என்ட்ரி கொடுத்தாரு. ஸ்டார்டிங் சாங்கும் அவர் தான் பாடி கான்செர்ட் ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் புஷ்பவனம் குப்புசாமி, கார்த்தி, ஸ்வேதா மகன், ஹர்ஷா அப்படின்னு எல்லாரும் வரிசையா வந்து பாட ஆரம்பிச்சாங்க. ஹர்ஷா மட்டும் டான்ஸ் பிளஸ் சிங்கிங்கிறதுனால அது பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அப்புறம் நம்ம யோகி பி சொல்லி சே டீமும் வந்து விழாவை சிறப்பிச்சாங்க. அப்புறம் என்னதான் நிறைய நல்ல சாங்ஸ் இருந்தாலும் 3 hour மட்டும் தான் ஷோவே நடத்துனாங்க. சோ சீக்கிரமா வித்யாசாகர் கான்செர்ட்டை முடிச்சுட்டு அடுத்த பஞ்சாயத்துல சந்திப்போம்னு போயிட்டாரு. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.